காதல் பேர் டேய் மச்சான், இது வரைக்கும் நம்ம தலைவர் படத்துல வனமோகினிக்கு தாண்டா ஓப்பனிங் கம்மியா இருக்கு. ஆமாண்டா மச்சான், ஃபேன்ஸ் தான் இருக்கும், ஆடியன்ஸே காணோம். இங்க மட்டும் இல்லடா, ஊர்ல ஃபோன் பண்ணி விசாரிச்சேன், எல்லா இடத்துலயும் டல்லு தான்டா. ரிசர்வேஷன் கூட சுத்தமா இல்லையா. தலைவனை நினைச்சா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு மச்சி. ஆடியன்ஸ் வந்துருவாங்கல்ல. என்ன கையில் மேடம் இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? உள்ள போலையா? இல்ல தினேஷ், படம் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல. ஆமா, மத்தவங்கள இன்னும் வரலையா? எல்லாரும் இங்கதான் வந்துட்டு இருக்காங்க போல, வந்துருவாங்க மேடம். கூட்டம் ரொம்ப கம்மியா இருக்கு மேடம், பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. பிருத்திவி சார் ரசிகர்கள் எல்லா இடத்துலயும் தூள் கிளப்பிட்டு இருக்காங்க. அது வழக்கமா ஒரு படத்துக்கு இருக்கிறது தான். ஆனா ஜெனரல் ஆடியன்ஸ் இல்ல மேடம். நானும் கவனிச்சேன் தினேஷ். தினேஷ் மேடம், கவுண்டர்ல எவ்வளவு டிக்கெட் போயிருக்குன்னு கேட்டு பாருங்க. ஓகே மேடம். சார் சார், இது வரைக்கும் எவ்வளோ டிக்கெட் சார் போயிருக்கு? 60 டிக்கெட் தான் போயிருக்கு சார். பெருசா ஓப்பனிங் இல்லை, ரிசர்வேஷன் சுத்தமா இல்லை. அவ்வளோதான் போயிருக்கா? தினேஷ் என்னாச்சு? ரொம்ப கம்மி டிக்கெட் தான் போயிருக்கு மேடம். ஃபேன்ஸ் க்ரௌடு மட்டும்தான் இருக்கு. எதனால பிருத்திவி மாதிரி ஒரு ஹீரோ படத்துக்கு ரெகுலரா இருக்கிற ஓப்பனிங் கூட இல்லாம போயிடுச்சேன்னு புரியல மேடம். ஒருவேளை மீம்ஸ் காரணமா இருக்குமா, இல்ல வேற ஏதாவது காரணமா இருக்குமா? அப்படியா? எல்லா சென்டர்லயுமா சார்? எஃப்எம்எஸ்ல கூடவா? சூப்பர், இது நான் எதிர்பார்த்ததுதான். ஓகே, தேங்க்யூ சார். நான் மறுபடியும் கூப்பிடுறேன். மாமா மாமா. வரேம்மா. மாமா என்னன்னு சொல்லுமா. நாம எதிர்பார்த்தது நடந்துருச்சு மாமா. மீம்ஸ் பிரமாதமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஓ, வனமோகினி உயிர் போய் பிணமோகினியா படுத்துக்குச்சு. தமிழ்நாடு முழுக்க ஒரு தியேட்டர்ல கூட படம் ஃபுல் ஆகலையா? சூப்பர்மா சூப்பர். நாம நினைச்சது நடந்துருச்சு. வழக்கமா பிருத்வி படம்னா முதல் ஷோக்கே ரெஸ்பான்ஸ் இருக்கும் மாமா. பல இடங்கள்ல ஹவுஸ்ஃபுல் கூட ஆகிருக்கு. ஆனா இப்ப அது கூட நடக்கல. 10 பேர் 5 பேர் தான் இருக்காங்களாம். எதை எதிர்பார்த்து மீம்ஸ் கிரியேட் பண்ண சொன்னேனோ அது நடந்துருச்சு மாமா. ஆமாமா, அந்த கேஸ் ரொம்ப அருமையா ஒர்க் பண்ணிருக்காமா. ஒவ்வொரு மீம்ஸும் மரணாடியா இருந்ததுமா. அந்த அடி தான் மாமா படத்து மேல விழுந்திருக்கு. மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்கு. நாம இந்த சந்தோஷத்தை கொண்டாடியே தீரணும். ஆமாம்மா, ஷூர். வீட்ல கொண்டாடினா பத்தாது மாமா.
வனமோகினி ஓடுற தியேட்டருக்கு போய் ஜோரா கோலாகலமா கொண்டாடணும். காலியா கிடக்குற தியேட்டர்ல நின்னு கயல் நீ ஒழிஞ்சிட்ட, இதோட நீ காலி அப்படின்னு கத்தணும் மாமா. பரவாயில்லம்மா, நீ சந்தோஷமா இருக்கணும்மா, அது போதுமா எனக்கு. மாமா, அடுத்த ஷோக்கு டிக்கெட் புக் பண்ணுங்க. இந்த படத்துக்கு எதுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டு போகணும்? கவுண்டரே காத்தாடுது, அங்கே போய் எடுத்துக்கலாம். சரிம்மா, சரி சரி. தானா மேடம், ஸ்வீட் எடுத்து வை. ஓகே மேடம், வாங்க மாமா. தினேஷ், ஏதாவது ஒரு மேஜிக் நடந்து அப்படியே நிறைய கூட்டம் தியேட்டருக்கு வந்தா எப்படி இருக்கும்? எனக்கும் அந்த மாதிரி தான் மேடம் தோணுது. ஆனா இதுக்கு மேல எதுவும் நடக்க வாய்ப்பே இல்லை மேடம். காத்திருப்புங்கிறது என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பட டைரக்டருக்கு புதுசு இல்லை மேடம், பழகி போனது தான். இப்போ ஆடியன்ஸ்க்காக தேட்டர் வாசல்ல காத்துட்டு இருக்கிறது தான் ரொம்ப கொடுமையா இருக்கு மேடம். சில நாட்கள்ல தேட்டர்ல படம் பார்க்குற மாதிரியும் ஆடியன்ஸோட கைத்தட்டல் விசில் சத்தமும் கேட்டுட்டு தூக்கத்துல இருந்து எழுதிட்டேன் மேடம். விடிய விடிய அந்த நினைப்போட தூங்காம இருந்திருக்கேன் மேடம். பாட்டி, கையில நீ சொன்ன மாதிரி வந்துட்டேன் பாத்தியா? இந்த படம் கண்டிப்பா 100 நாள் ஓடும். இவங்களெல்லாம் நான் தான் கூட்டிட்டு வந்தேன், மத்தவங்க எல்லாம் வெளியில போயிட்டாங்க வேலைன்னு. பரவாயில்ல பாட்டி, நீங்க உள்ள போங்க, நான் வரேன். நான் அப்புறம் பாக்குறேன். உள்ள போ. உள்ள வந்து உட்காருங்க. வரேன், நீங்க போய் உட்காருங்க. என்ன கூட்டமே இல்ல? என்ன பாட்டியம்மா, தியேட்டர்ல கூட்டத்தே காணும்? வருவாங்கம்மா, வந்துகிட்டே இருப்பாங்க. வருவாங்களா? சரி. தினேஷ் மேடம் சொல்லுங்க மேடம். மறுபடியும் எவ்வளவு டிக்கெட்ஸ் போயிருக்குன்னு யாரையாவது அனுப்பி கேட்க முடியுமா? ஜெயச்சந்திரன் இங்க வாங்க. சொல்லு தினேஷ். சந்திரன் கவுண்டருக்கு போய் இது வரைக்கும் எவ்வளவு டிக்கெட்ஸ் போயிருக்குன்னு கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. ஓகே தினேஷ். சார் சார் சார், எவ்வளோ டிக்கெட் போயிருக்குன்னு சொல்ல முடியுமா? ஏங்க, தேட்டருக்கு யாரும் வரலன்னு நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஆளுக்கு திரும்ப திரும்ப வந்து டிக்கெட்டு போச்சான்னு கேட்டால் என்ன அர்த்தம்? இல்லை, நான் போய் ரோட்டில் நின்று கூவி கூவி ஆளுங்களையா கூட்டு வர முடியும்? ஓப்பனிங்கே இல்லைன்னு நானே செம கடுப்பில் இருக்கேன். நீங்கள் வேற வெறுப்பேற்றாதீங்க சார். என்னாச்சு? கலெக்ஷன் ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையா தினேஷ்? அப்படியே தான் இருக்கான். நாம எவ்வளவு சொல்லியும் பிருத்வி கேட்கல. படத்துக்கு எங்கேயுமே ஓப்பனிங் இல்லையா சார்? செங்கல்பட்டுலாம் ஷோ கேன்சல் ஆகும்னு பேசிக்கிறாங்க. பிருத்விக்கு பெரிய பிரச்சனையாக போகுது. பினான்சியலா பெருசா மாட்டிக்க போறாரு. உங்களுக்கு சினிமாவை பிசினஸா தெரியாது, வேணா பிருத்வி, ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு அடிச்சுக்கிட்டேன். வீடு வரைக்கும் அடமானம் வச்சிருக்காரு. சினிமாவில் சொந்த காசை இறக்க கூடாதுன்னு இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் பிருத்விக்கு தெரியல. இதுல இருந்து எப்படி மீண்டு வர போறாருன்னே புரியல. சினிமாவில் ஒன்று சுய புத்தி இருக்கணும், இல்லை சொல் புத்தி இருக்கணும். ரெண்டும் இல்லைன்னா நடுத்தருவுக்கு வர வேண்டியதுதான். எங்க கணிப்பெல்லாம் மீறி ஒரு படம் ஓடிடுமா? அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு ரைட்டரும் வரல, ஒரு டைரக்டரும் வரல.
அலட்சியத்துக்கு விலை கொடுத்து தான் தீரணும். பாவம், அந்த விலை எவ்வளவு பெரிய விலைன்னு பிருத்திவிக்கு தெரியல. படம் ஊத்திக்கிச்சுங்கிற நியூஸ் இந்நேரம் கோவை தனபாலுக்கு போயிருக்கும். சாயங்காலமே பிருத்திவிக்கு சம்மன் அனுப்பிடுவான். அவன் கொடுக்கிற டார்ச்சர்ல பிருத்திவி பீஸ் பீஸ் ஆயிடுவான். கயல், ஹேய் கயல். வாங்க கார்த்திக், வாங்க. என்ன கயல், படம் ரிலீஸ் இப்படி இங்க நிக்கிற? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு? படத்துக்கு சுத்தமா ஓப்பனிங்கே இல்ல. உள்ள கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ரிசல்ட் என்னவாக போகுதுன்னு தெரியல. அதான் ரொம்ப டென்ஷனா இருக்கு. கயல், நான் ஏற்கனவே சொன்னதுதான். நம்ம வருத்தப்படுறதுனால ஏதாச்சும் நடந்துற போதா என்ன? இப்ப நம்ம ப்ரே பண்றது தவிர வேற ஒன்னும் கிடையாது. படம் நம்ம கையை விட்டு தியேட்டருக்கு போயிடுச்சு. அதுவும் இல்லாம நீங்க அவ்வளவு சின்சியரா உழைச்சிருக்கீங்க. அதுக்கான பலன் நிச்சயமா கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டியதுதான். நான் படம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன், சரியா? வரேன். பாட்டி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கப்பா. மேடம், என்னாச்சு முகேஷ் சார்? ஏதாச்சும் நல்ல செய்தி இருக்கா? இல்லைங்க மேடம், நேத்து இருந்த நிலையில இந்த மாற்றமும் இல்ல. பிரதீப் சார் இருந்தாலாவது சேனல் பிரஸ் மீட் பண்ண வச்சு படம் சம்பந்தமா ஏதாவது பேச வச்சு டெவலப் பண்ணலான்னு பார்த்தா அவரும் ரொம்ப பிடிவாதமா இருக்கார் மேடம். ஃபோன் பண்ணா தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா நம்பிக்கை இழக்காம ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சுதான் சோசியல் மீடியால விமர்சனம் பண்றவங்கள, நிறைய ஃபாலோவர்ஸ் உள்ளவங்கள 10 பேரை வர வச்சு நானே அவங்க கிட்ட பர்சனலா பேசி டிக்கெட் எடுத்து கொடுத்து தியேட்டருக்குள்ள அனுப்பிச்சேன் மேடம். அவங்க படம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது படம் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் சோசியல் மீடியால ரிவ்யூ பண்ணிக்குவாங்க மேடம். ஏதாவது ஓப்பனிங் கிடைக்கதான்னு பார்ப்போம். மேடம், படம் ஸ்டார்ட் ஆக போகுது, வாங்க மேடம் போலாம். நீங்க போங்க சார், நான் வரேன். சரி. பாதி காலியா இருக்கு. சரி வாங்க உட்கார். தினேஷ், வாங்க உள்ள போலாம். தினேஷ், என்னாச்சு? எனக்கு ரொம்ப குற்ற உணர்வா இருக்கு மேடம். ஏதோ நான் தப்பு பண்ணிட்ட மாதிரி தோணுது. நான் கிரியேட் பண்ண ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆகாதத கண்ணுக்கு எதிராக பார்க்கிற தைரியம் எனக்கு இல்ல மேடம். அப்படிலாம் இல்ல தினேஷ். என்னை நம்பி வந்த எல்லாரையும் நட்டாத்துல விட்டுட்டேன் மேடம். என்னால இங்க நிக்க கூட முடியல மேடம். நான் கிளம்புறேன். தினேஷ் இருங்க. என்ன தினேஷ் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல மேடம், தயவு பண்ணி தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆஸ் ஏ டைரக்டரா, ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப்புங்கிற முறையில படத்தை நல்லபடியா ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பு எனக்கு இருக்கு மேடம். அதுல தப்பு பண்ணிட்டனோன்னு எனக்கே சந்தேகம் வந்துருச்சு மேடம். நான் கிளம்புறேன் மேடம். ப்ளீஸ் நீங்க உள்ள போங்க. தினேஷ் ப்ளீஸ் மேடம். என்னப்பா ராஜு, மனமொழியின் படம் எத்தனை பேர் பார்க்குறாங்க? நம்ம தேட்டர்ல 40 டிக்கெட் போயிருக்கு கணேஷ். புது படம் ரிலீஸ் பண்றோன்னு சந்தோஷப்பட முடியுதா?
எந்த படம் ஓடும் ஓடாதுன்னு தெரிய மாட்டேங்குது. பிருத்திவி படம்னு பேரு, 40 பேர் தான் உள்ள உட்காந்துட்டு இருக்கான். உங்களுக்காவது 40 போயிருக்கு செல்வராஜ், எனக்கு 30 தான் போயிருக்கு. டாக்ஸ், ப்ரொடியூசர் ஷேர் இதெல்லாம் கழிச்சிட்டு பார்த்தா என் கை காசு தான் போயிட்டு இருக்கு. ராஜன், அடுத்த ஷோக்கு எவனும் வரமாட்டான். நான் இன்னைக்குன்னு பார்த்து கேண்டீன்ல நிறைய ஐட்டம் கொண்டு வந்து இறக்கியிருக்கேன். இந்த ப்ரொடியூசர்களுக்கு அறிவே கிடையாதுப்பா. புது பசங்களை வச்சு ரிஸ்க் எடுக்காங்கன்னு எதுக்கு சொல்றது? இப்ப மக்களை தேட்டருக்கு வாங்கன்னு இழுத்துட்டு வந்த படத்தை காட்ட முடியும்? அதானே கரெக்டுண்ணே. என்னமோ இவனுங்களுக்கு தான் ரசனை இருக்கிற மாதிரி டிராயர் போட்ட பசங்களை எல்லாத்தையும் டைரக்டர் ஆக்கி விட்டாங்க. ஷார்ட் பிலிம் எடுத்த பசங்களுக்கெல்லாம் சினிமாவை பத்தி என்னென்ன தெரியும்? இந்த பிருத்திவிக்கு அறிவே இல்லை. இத்தனை நாள் சினிமாவில் இருந்துகிட்டு அவர் என்னத்தை தான் கத்துக்கிட்டாரோ. படத்துக்கு ஹீரோயினை பாருங்க, யாரோ கயலாம். அவளை எல்லாம் பாக்குறதுக்கு யார் தியேட்டருக்கு வருவாங்க? இந்த மாதிரி படத்தை எல்லாம் ஏன் தியேட்டர் போய் பார்க்கணும்னு அவவே செல்லுலயே டவுன்லோட் பண்ணி படத்தை பார்த்துறானுங்க. இந்த படத்தை பத்தி மீம்ஸ் அது இதுன்னு போட்டு கிழிச்சுக்கிட்டு இருக்காங்களா? இங்க வந்து மக்களை மிரட்டுறீங்களா? இவங்க எல்லாம் இங்கே பிறந்து வளர்ந்தவங்க. இந்த இடத்தை விட்டு இவங்களை நகர்த்த முடியாது. கிளம்புங்க, இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது, புரியுதா? கிளம்புங்க. சரி வாங்க போலாம். வாங்க போலாம் சார். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த காடு எங்க உயிர். உங்க உடம்புல ஓடுற ரத்தம் இங்க இருக்கிற செடி கொடி மரம் எல்லாத்துலயுமே ஓடிக்கிட்டு இருக்கு. அதோட மூச்சு நின்னா இங்க இருக்கிற எங்களோட மூச்சும் நின்னுடும். காலங்காலமா இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதை அழிக்க விட்டுருவோமா? நாங்க வேற, இந்த காடு வேற கிடையாது. நாங்க சாப்பிடுற சாப்பாடு இந்த காடு எங்களுக்கு போடுற பிச்சை. நானும் நீயும் போன பிறவில மிஸ் பண்ண விஷயங்களை இப்ப அனுபவிக்கணும். அந்த சந்திப்புல இருந்துதான் நம்ம காதல் ஆரம்பிச்சது. நீ ஃபீல் பண்ணியோ இல்லையோ, நான் பண்ணிட்டேன். நம்மளோட அந்த போன ஜென்ம உறவு, போன பிறவில நீ நானும் பழகினது, முதல்ல நீ என்ன வெறுத்தது, ப்ளீஸ் பிலீவ் மீ, இதே இடத்துல சந்திச்சிருக்கோம். என்ன சொல்றீங்க? உன் பேரு ஸ்டெல்லா மோசஸ், என் பேரு கடம்பன். அப்போ நீ என்ன மாதிரி இருந்த, நான் உன்ன மாதிரி இருந்தேன். பிறகு நீ என் கூட பழக ஆரம்பிச்ச. அப்படியே இப்போ என் கண்ணுக்குள்ள நிக்குது. அதனாலதான் சொல்றேன், இந்த பிறவிலையும் நம்மளோட உறவு தொடரணும். Hey, you idiot, stupid, shameless fellow. Why are you doing like this, man? Don't you have any sense? This is how you jump from the tree? Oh, what would happen if I met with an accident? Oh God. மோகினி, நான் உன்னை வெறுக்கிறேன், ரொம்ப வெறுக்கிறேன். I hate you. நம்ம ரெண்டு பேரும் லைஃப்ல இந்த ஜென்மத்துல ஒண்ணு சேர முடியாது. முடியாது. நாம பிரிஞ்சிடலாம். மேடம், மேடம், என்ன மேடம் வெளியில வந்துட்டீங்க? படம் பார்க்கலையா? இல்ல சார், படம் பாக்குறவங்க கிட்ட எந்த ரியாக்ஷனும் இல்ல. என்னால தாங்கிக்கவே முடியல சார். சார், நீங்க படம் பார்த்துட்டு வந்து சொல்லுங்க, நான் இங்கே இருக்கேன், ப்ளீஸ். ஓகே மேடம்.
என்ன கயல், ஓவர் நைட்ல ஹீரோயின் ஆயிட்டோன்னு ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றியா? இந்த மேக்கப் வேணும்னா உனக்கு ஒரு அந்தஸ்தை கொடுக்கலாம். மனசளவுல முழுசா நீ ஹீரோயினா மாறணும்னா படத்துல நீ நடிச்சு முடிக்கணும். மக்கள் தியேட்டருக்கு வரணும், அவங்க வந்து படத்தை ரசிக்கணும், உன்னை கொண்டாடணும், உன்னை ஏத்துக்கணும். அப்பத்தான் நீ முழுமையான ஹீரோயின் ஆவ. ஒருவேளை நேத்ரா மேடம் சொன்னது உண்மையா இருக்குமோ? எனக்கு எந்த தகுதியுமே இல்லாம ஓவர் கான்ஃபிடென்ட்ல ஹீரோயினா நடிக்க வந்துட்டேனோ. வனமுகனியை பொறுத்த வரைக்கும் நான் ஹீரோ மட்டும் கிடையாது, தயாரிப்பாளரும் கூட. ரொம்ப ரிஸ்க் எடுத்து இது வரைக்கும் நான் சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். படம் ஓடலன்னா நான் அவ்வளவுதான், மிகப்பெரிய பாதிப்பு வரும். என்னை நம்பி இருக்கிற எங்க அம்மாவும் நானும் ரோட்ல தான் நிக்க வேண்டியிருக்கும். மேடம், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன சார்? நல்ல நியூஸ் தான். ஒரு நிமிஷம் உள்ள வாங்க மேடம். என்ன சார், என்னாச்சு? அட, உள்ள வாங்க மேடம், உள்ள வாங்க. வாங்க. வாங்க மேடம், உள்ள போங்க.